முகஸ்துதி பேசுகிறவங்களை குறித்து பொய்யாய் உங்களை சில உசுப்பேத்தி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை இல்லாத சொல்லி உங்களை ரொம்ப பொய்யாய் பாராட்டுகிற மக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 22 வன்கண்ணன். இந்த வன்கண்ணன் அப்படின்னு சொன்னால் பொறாமப்படுறவன். அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறான். அவன் செல்வன் ஆகிறதுக்கு பதறுகிறானா. அப்படிப்பட்டவனுக்கு செல்வம் கிடைக்கவே கிடைக்காது. பொறாமை ஒரு எலும்புரிக்கு அவன் வறுமை தான் கிடைக்கும். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே, உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை பாடுவோமா? ஆமென். ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கவனமாக வேத பகுதியை திறந்து வைத்து கொண்டு அந்த 28ஆம் அதிகாரத்தை கையில் பைபிளோடு உட்காருங்கள். அப்போது நான் சொல்லுகிறது இன்னும் உங்களுக்கு அதிகமாக விளங்கும். கர்த்தர் நாம் மையப்படுதா ஏதாவது விளங்காதிருக்கிற அதை புரிந்து கொள்ள முடியாது இருக்குமானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அவைகளுக்கான பதிலை உங்களுக்கு சொல்ல நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே முயற்சிக்கிறோம். சரி, 28 அதிகாரம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். எப்படியா? ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறானா? நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நீதிமான்களை பொறுத்தவரையில் அவங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள். ஆனால் அந்த துன்மார்க்கன் கொலான்னு இருக்கான். அவனுக்கு சும்மா அவன் ரொம்ப வீராப்பெல்லாம் பேசுவான். ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்கிறது இல்லைன்னா,
அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கிறது இல்லை. ஆனால் நீதிமான்கள் தைரியமாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதாவது இது ரெண்டுக்கு துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கும் உள்ள விளக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து அங்கே முன்னாடி சொல்லிட்டு வந்தாங்க. ஒன்று சொல்லப்போனால் துன்மார்க்கனை பார்த்தா ரொம்ப வீராக பேசுகிற மாதிரி தைரியசாலி மாதிரி தெரியும். ஆனால் பிரச்சனை வரும்போது அவன் ஓடி போயிடுவான். யாருமே வரட்டாலும் அவன் பிரச்சனைக்கு நிற்க மாட்டான். ஆனால் நீதிமான்களை பார்த்தா ரொம்ப தைரியசாலி மாதிரி தெரியாது, பார்வைக்கு தைரியசாலி மாதிரி தெரியாது. ஆனால் சூழ்நிலையில் அவன் ஆவிக்குரிய ரீதியில் தைரியமாக இருக்கிறாங்களாம். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்வைக்கு துன்மார்க்கன் ரொம்ப தைரியசாலி மாதிரியும், நீதிமான் ஏதோ ரொம்ப தைரியசாலி இல்லாத மாதிரி. ஏன்னா அவன் தாழ்மையாக இருக்கிறதுனால தைரியம் இல்லாத மாதிரி தெரிந்தாலும் சூழ்நிலை வரும்போது துன்மார்க்கன் ஓடி போயிடுவான். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும்போது நீதிமான்களோ தைரியமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். தேசத்தின் 2ஆம் வசனம், தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறாங்களா. அதாவது ஒரு நாட்டில் நல்ல அறிவும் வேகமுள்ள தலைவர்கள் இருந்தால் ஆட்சிமை வலிமை வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் அப்போ ஏன் எதுக்காக அதிகாரம் நிறைய இருக்காங்க, நிறைய சட்டங்கள் ஏன் நிறைய இருக்குது சொல்கிறாங்களே, நிறைய பாவங்கள் நிறைய இருக்கிறதுனால ஆமாம் சட்டங்கள் நிறைய வந்துடுது. பாவங்கள் நிறைய, குற்றங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த குற்றத்துக்கு தக்க சட்டங்கள் அதிகமாகிடுது. அதே மாதிரி பாவம் செய்கிறவங்க அதிகமாகிறதுனால அவங்கள அடக்குவதற்கு, அவங்கள திருத்துவதற்கு அதற்காக நிறைய அதிகாரிகள் தேவைப்படுது. ஒரு திருட்டு பசங்களை பிடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா திருடர்கள் அதிகமாகிறதுனால போலீஸ்காரர்கள் அதிகமாக வேண்டியது இருக்குது. ஆமாம், வக்கீல்கள் அதிகமாக வேண்டியது இருக்குது. கோர்ட்டு அதிகமாக இருக்க வேண்டியது இருக்குது. இவனை அடைக்கிறதுக்கு ஜெயில் அதிகமாக இருக்க வேண்டியது இருக்குது. எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியது பாருங்கள். இந்த திருட்டு பைய ஒருத்தனால திருடிட்டு போகிறதான திருடன் அதிகமாக யார் அதிகமாகிறா? போலீஸ்காரங்க அதிகமாகறாங்க, கோர்ட் அதிகமாகுது, வக்கீல் அதிகமாகறாங்க, ஜெயில் அதிகமாகுது. அப்போ அதனால் எத்தனை பிரச்சனை வருது பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் செக்யூரிட்டி போட வேண்டியதாக இருக்குது, அவங்கவுங்க வாட்ச்மேன் போட வேண்டியது இருக்குது, அது போக சிசிடிவி வைக்க வேண்டியது இருக்குது. திருடர்கள், ஆனால் திருடன் இல்லைன்னா பாருங்கள் எவ்வளோ செலவு மிச்சம்னு பாருங்கள். இந்த பாவம், தேசத்தில் பாவம் அதிகமாக அதிகாரிகளும் அதிகமாகறாங்க, வீணான செலவுகளும் அதிகமாகிறது. ஆனால் புத்தியுள்ள அறிவுமுள்ள மனுஷனாலோ அது நற்சியை நீடித்திருக்கும். ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா நல்லவங்க இருந்தாங்கன்னா தேசம் நற்சியில் பொருந்தும். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. புத்தியும் அறிவும் உள்ளதால் மனுஷர்கள் அதிகமாக இருந்தால், பாவிகளை விட நீதிமான்கள் அதிகமாக இருந்தால் ஆமாம் தேசம் நன்றாக இருக்கும். 3வது வசனம், ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையை போட்டிருக்கேன். பிரயோஜனம் இல்லாத மழை, நல்ல மழை பெஞ்சுது, ஆனால் அந்த மழை ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்ல விளைச்சல் நேரத்தில், அறுவடை நேரத்தில் பெய்ததுனால எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு ஏழைகளை ஒடுக்கிற ஒரு தரித்திரன் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரனுக்கு யாரை சொல்லுதுன்னா கொடிய அதிகாரி. இங்கே தேசத்துடைய அதிகாரம். அங்கே மேலே சொல்லும் போது ஆட்கள் தப்பானவங்கன்னு சொல்லப்படுது. 3ஆம் வசனம் சொல்லும்போது 2ஆம் வசனத்தில் பாவிகள் அதிகமாக இருந்தால் அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். இங்கே 3வது வசனத்தில் அதிகாரிகள், ஒழுங்கில்லாத அதிகாரிகளும் ஒழுக்கங்கற்ற அதிகாரிகளும் தரமற்ற அதிகாரிகளும் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனமே இல்லைன்னு பார்க்குறோம். அதான் வேலியே பயிரை மேய்ந்தது போல், அதான் அந்த வசனம். மழை அவங்க ஆசீர்வாதமாக மழை தர வேண்டியவங்க, அவங்க மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவங்க, அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு பெருவெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழைக்கு பார்க்குறாங்களாம். 4ஆம் வசனம், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகளோ அவர்களோடு போராடுகிறார்கள். என்ன செய்யிட்டு துன்மார்க்கர்களை வேத பிரமாணத்தின்படி நடக்காதவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் துன்மார்க்கனுக்கு அவனை புகழுகிறார்கள். ஏன்னா அவனால் கொஞ்சம் வரவு இருக்குது அவங்களுக்கு. ஆனால் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறதான அதிகாரி, இங்கே அதிகாரிகளை பற்றி பார்க்குறோம். பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி நடக்கிற அதிகாரிகள் அவங்களோட இந்த துன்மார்க்கனோடு போராடுறாங்க. ஆனால் சட்டத்தின்படி நடக்காத அதிகாரிகள் துன்மார்க்கனுக்கு துணை போகிறார்கள். சரி, இங்கே 5வது வசனம் துன்மார்க்கனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. துஷ்டர், துன்மார்க்கன் நியாயத்தை அறிய மாட்டாங்க, அவனுக்கு சட்டத்திட்டமே கிடையாது. ஆனால் கர்த்தரை தேடுள்ள சகலத்தையும் அறிவார்கள். நாமோ கர்த்தரை வழிபடுபவர்களாக நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நற்குணசாலிகளாக இருக்க ஆண்டவர் உதவிச்சுவார். இப்போ முழு ஜனங்களும், தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேடுறவங்களாக மாறிட்டால் எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறவங்களோ, நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்களோ, நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்களோ கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் எல்லோரும் சட்டத்திட்டங்களை மதிக்கிறவங்களாக இருப்பாங்க.
சட்டத்தை மதிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆமாம், நீதிமான்களை மதிக்கிறவங்களா இருப்பாங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். போட்டு 6ஆம் வசனம், 2 வழியில் நடக்கிறவன் திரியாவரக்காரன், அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் நேர்மையாக நடக்கிற தரித்திரன் வாசி. அதாவது என்னென்னா, ஒரு நிறைய முறைகேடாக நடக்கிறவன். 2 வழின்னா என்னென்னா, ஒரு நேரத்துக்கு ஒரு வழி. ஆமாம், அவன் நல்லதையும் செய்வான், கெட்டதையும் செய்வான். அவனை ஒரு 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 கணக்கில் சேர்க்க முடியாது. அவன் பெரிய பணமுள்ளவனாக இருந்தாலும் கூட அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பணம் இல்லாத ஏழையாக இருந்தாலும் அவன் ஸ்தோத்திரம் நேர்மையாக நடக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தரை அறிந்தவங்க இன்றைக்கி அதிகமாக தேவை, நேர்மையாக நடக்கிறவங்க தேவை, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவங்க தேவை. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற விவேகமுள்ள புத்திரன் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் நீதி சட்டத்தை கடைபிடித்து நடக்கிறான். சட்ட ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு மக்களாக நம்ம இருக்க கர்த்தர் கிருபை தருவாராங்க. அது வேத பிரமாணமும் இருக்குது, அதே சமயம் ஆமென் ஸ்தோத்திரம் அரசியல் பிரமாணமும் இருக்குது. அவைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை நமக்கு தருவாராங்க. 7ஆம் வசனத்துடைய பின்பகுதி, போஜன பிரியருக்கு தோழனாக இருக்கிறவனோ தகப்பனை அவமானப்படுத்துகிறான். போஜன பிரியன் ஊதாரிகளோட தான், ஊதாரிகளோட சேர்ந்தோம் நம்ம பணத்தை வீணாக்கிடுவோம், வேண்டாம். 8வது எப்படி பணத்தை சம்பாதிக்கிறவங்க, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் ஆசையை பெருக பண்ணுறவங்க இருக்காங்க. சில ஆட்கள் அவங்க அநியாய வட்டி, அதாவது வட்டிக்கு கொடுக்குறது பணம் உண்மையிலே கடன் கொடுக்குறவங்க கூட உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. இன்னொரு இடத்துல சொல்ல, நீதிமான் இறங்கி கடன் கொடுக்குறான்னு வசனம் இருக்குது. வசனத்தில் நீயோ கடன் கொடுப்பாயின்னு இருக்குது. கடன் வாங்க மாட்டீங்க, ஆனால் கடன் கொடுப்பீங்க. நிச்சயமாக நம்ம கடன் கொடுக்கணும். ஆனால் கடன் கொடுக்கும்போது ஈடு வாங்கிக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்லேயே அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்குது. நீ அந்நிய புத்திர இடத்துல ஈடு வாங்கிக்கோ, அதுக்கு நீ என்ன செஞ்சுக்கோ, பிணைப்பொருளை இணைப்பொருளை வாங்கிக்கோன்னு சொல்லுது. அப்போ வட்டி அப்போ என்னென்னா, பொதுவாகவே கடன்கிறத எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒருவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு, அதாவது முதலீடு செய்வதற்கு பணம் இல்லாதவனுக்கு தன் தொழிலில் முதலீடு செய்வதற்கு கடன் கொடுப்பது. கடன் வாங்குவது எதற்காகனா, தன்னுடையதான தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக. அப்போ நீங்கள் கடன் வாங்குவது எதற்காக இருக்கணும்னா, ஒரு 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 ஃபங்க்ஷன் நடத்துவதற்காக இருக்கக்கூடாது. கடன் வாங்குவது பட்டு துணி வாங்குவதற்கோ கோழிக்கறி வைக்கிறதுக்கோ இருக்கக்கூடாது. பிரம்மாண்டமான ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்காதீங்க. ஆனால் அன்றாடக அவனுடையதான ஒரு நல்ல ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கோ, உன்னுடையதான அவன் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கோ, அல்லது உன்னுடைய வருமானத்தை இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக்கி கொள்வதற்கோ, அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு முதலீடு செய்வதற்கு கடன் வாங்கு. அப்படி நீ ஒரு முதலீடு செய்யும்போது உனக்கு அதில் ஒரு வருமானம் வரும்போது, அந்த வருமானத்தில் ஒரு கொஞ்சத்தை உனக்கு கடனாய் கொடுத்தவனுக்கு என்ன செய்ய, அதில் ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் வட்டி அப்படின்னு. அதுவும் அநியாய வட்டியாக இருப்பது நல்லது. சரி, அப்போ அந்த மாதிரி பணத்தை சேர்க்கக்கூடாது. அப்படி செய்கிறவன் என்ன செய்வாங்க, தரித்திரல் பேரில் இறங்குறவனுக்கு அதை சேகரிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், அப்போ அப்படிப்பட்டவங்க யாராவது ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா, அவன் அநியாயமாக வாங்கின காசெல்லாம் யாருக்காக செலவு பண்ணணுன்னா, தரித்திரர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு அந்த பணம் போய் சேரணும். அப்போ அதெல்லாம் என்ன, நீதி அரசர்கள் ஜட்ஜி தான் அதை செய்யணும். எவனா ஒருத்தன் அநியாய வட்டி வாங்கி அநியாயமாக லஞ்சம் வாங்கி பணத்தை சேகரித்து வந்தானா, அவன் பணத்தை வாங்கி என்ன செய்யணும், ஏழைகளுடைய அபிவிருத்திக்காக, தேசத்தின் அபிவிருத்திக்காக அந்த பணத்தை செலவு பண்ணணும். சரி, வேதத்தை கேளாதபடி செவியை விளக்கிறனுடைய ஜபம் அருவருப்பானது. ஜபமும் தேவை, வேத வசனத்தின்படியும் தேவை. வேத வசனத்தின்படி நடக்கணும். ஜபம் மட்டும் பண்ணிவிட்டு வேத வசனத்தை விட்டுறாதீங்க. வேத வசனத்துக்கு 15 நிமிஷம், ஜபத்துக்கு 15 நிமிஷம். நீங்கள் 10 நிமிஷம் ஜபம் பண்ணுறதா இருந்தால் 5 நிமிஷம் வேத வசனம், 5 நிமிஷம் ஜபம். அரை மணி நேரம் ஜபிக்கிறதா இருந்தால் 15 நிமிஷம் ஜபம், 15 நிமிஷம் வேத வாக்கியம். 1 மணி நேரம்னா அரை மணி நேரம் ஜபம், அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் வேத வசனம். இந்த பாடல்களும் வேத வசன பாடல்களும் இருக்குது, ஜப பாடல்களும் இருக்குது. பாடலாகவும் பாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம், உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். அப்போ உத்தமர்களும் நன்மையை சுதந்திரிப்பார்கள். அப்போ தாறுமாறாக நடக்கிறவங்க, எதிர்மறையாக நடக்கிறவங்க, சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து நடக்காதவங்க, வேத பிரமாணத்தின்படி நடக்காதவங்க, உத்தமமாக நடக்காதவங்க, அவங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்க. ஐஸ்வர்யவான், பணம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா பெரிய ஞானி மாதிரி பேசுவான். பணம் ஏன்னா காசு இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ அவனுக்கு ஞானத்தினால தான். ஆமாம், அவன் ஆனால் புத்தியுள்ள தரித்திரன்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தியுள்ள சாதாரண மனுஷன்
அவனை பரிசோதிக்கிறான். அவனுக்கு அது தெரியாது. அவங்கள காட்டிலும் இவங்க தான் நல்லவங்க, நீதிமான் தான். நீதிமான்கள் களி கூறுனா மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும்போதும் மனுஷர் மறைந்து கொள்கிறாங்க. அப்போ நம்ம நீதிமான்கள் பெருகணும். நம்ம காலைல ஜெபம் பண்ணுவோம், நீதிமான்கள் பெருகுவார்களாக, துன்மார்க்கர்கள் குறைந்து போவார்களாக. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே நீதிமான்கள் பெருகணும், துன்மார்க்கர்கள் குறையணும் ஆண்டவரே. 13 யார் நீதிமான் அப்படின்னு அங்கே சொல்லப்படுறாரு. அப்போ யாருமே பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது, யாருமே குற்றம் இல்லாதவங்க யாருமே கிடையாது, பலவீனம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. யாருக்குமே அடி சாமை தவறுவது யாருக்குமே தவிர்க்க முடியாது, தவறுகள் தவிர்க்க முடியாது. ஆனால் அதைகளை மறைக்காமல், பாவங்களை மறைக்காமல் அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் வேஸ்ட்டாக போயிடுவான். நம்ம அப்படி இல்லாமல் அதை மறைக்கிறவனாக இல்லாமல் அவைகளை உடனே நான் தவறு செய்துட்டேன், நான் பலவீனப்பட்டுட்டேன்னு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்குற மட்டும் இல்லை, அதை விட்டு சரியானது செய்கிறவன் இரக்கம் பெறுவான். என்ன அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க நீதிமான்கள். அப்போ நீதிமான் யார்? தப்பே செய்யாதவன் இல்லை நீதிமான். தான் தவறு செய்ததை உணர்ந்து அவைகளுக்கு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு விட்டு சரியானது செய்கிறவன் தான் நீதிமான். சரி, நீதிமான் எப்போதும் பயந்து இருக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன், கர்த்தரை மதிக்கிறவன், அவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவன். ஆனால் தான் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன், நான் இன்னும் தப்பு செய்யலை, நான் ஒன்றும் தவறு செய்யலைன்னு சாக்கு போக்கு சொல்கிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கட்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பா இருக்கிறார். சில துஷ்ட அதிகாரியை பற்றி ஏற்கனவே மேலேயும் பார்த்தோம். இது பிரயோஜனம் இல்லாத அதிகாரி. நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, நல்ல நீதிமானாகிய அதிகாரிகள் இருக்காங்க, துன்மார்க்கமான அதிகாரிகள் இருக்காங்க, சட்ட ஒழுங்குகளை கடைபிடிக்கிற அதிகாரிகள் இருக்காங்க, சட்ட ஒழுங்குகளை மீறுகிற அதிகாரியும் இருக்கிறாங்க. சொல்ல நல்ல மழை, நல்ல ஆசீர்வாதமான மழையாக இருக்கிற அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஆமாம், வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிற வெள்ளத்துக்கு ஒப்பான அதிகாரிகளும் இருக்கிறாங்க. நாமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக இருந்தால், நீங்கள் ஒரு நல்ல ஒரு அலுவலராக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்புறம் பிரபு, இதுவும் ஒரு அதிகாரியை பற்றி சொல்லியிருக்கு. அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தால் அவன் செய்கிற இடுக்கன் ரொம்ப பெருசு. அதே சமயம் அவன் ஒரு பொருளாசை பண ஆசை பிடிச்சவனாக இருந்தால் பிரயோஜனமே இல்லை. பண ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். நீங்கள் நல்ல தீர்க்க ஆயுசோடு இருக்கணுமா, பண ஆசையை விட்டுடுங்க. இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் ஆதரிக்க வேண்டாம். இதுக்கு நேரம் மாறாக இன்னொரு வசனம் இருக்குது. அவன் இரத்த பழிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவனும் கூடுமானால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவளையும் தப்புவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இரத்த பழிக்காக ஒருத்தன் தவறு செஞ்சதுக்காக அவன் ஒரு கொலை பண்ணிட்டா ஓடி வந்தால் அவனை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அவனை ஆதரிக்கூடாதுன்னு அதுக்காக அவன் வந்தவன் கையிலையும் மாட்டி விடாமல் அவனை என்ன செய்யணும்னா, அவனை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அவனுக்கும் அந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனுக்கு வழி நடத்தணும். நீங்களாக அவனை ஆதரிக்காதீங்க, அவனை அடைக்கல பட்டணத்துக்கு, ஒன்று கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக அவனுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் நீ உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. அப்படி வைத்தால் நீங்கள் அவனுக்கு மட்டும் நீங்கள் அந்த குற்றவாளிக்கு இடம் கொடுத்ததாயிடும். குற்றவாளிகள்னு தெரிஞ்சதை உங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. குற்றவாளிகளை அங்கே எங்கே அவனை ஒப்படைக்கப்படணுமோ அங்கே அவனை ஒப்படைக்கணும். ஆனால் யார் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டாம், அவனை பழி வாங்குறவன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 18வது வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவானா, மாறுபாடான வழியில் நடக்கிறவன் விழுந்து போவானா, நிலத்தை பயிரிடுகிறவன் திருப்தி ஆவானா, இந்த வீணரை பின்பற்றுகிறவன் சோம்பேறி அவன் வறுமையால் நிறைந்திருப்பானா. உண்மையுள்ள மனுஷனாக இருந்தீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவீங்க. இந்த ஐஸ்வர்யம் ஆவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக குறுக்கு வழியை தேடினீங்களோ ஆக்கினே வரும். முகதாட்சணியம், அடுத்தவங்க சில இடத்துல நல்லா பாராட்டுங்க வேண்டாங்களே, அதுக்காக காரியம் ஆகிறதுக்காக ஓவராக பில்டப் பண்ணி நினச்சியாதீங்க. அடுத்தவங்கள ரொம்ப முகதாட்சணியம், ரொம்ப பாராட்டுறங்கிற பேரில் அது பேர் முகஸ்துதின்னு பேர்.
அதாவது அவன் முகத்துக்கு முன்னால் தான் அவன் பாராட்டுறான், உண்மையிலேயே அவன் பாராட்டுகிறவன் அல்ல. ஆகினால பாராட்டுகிற காரியங்களை அதாவது பொய்யாய் மாய்மாலமாய் செய்யாதபடிக்கு முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். அவன் எதுக்காக பாராட்டுறான்? நம்மகிட்ட வேலை வாங்குறதுக்கு. எதுக்காக எதுக்காக நம்மளை முகஸ்துதி பண்ணுறான்? நம்மகிட்டேருந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக. இதே ஆள் நம்மகிட்ட கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல ஒரு துண்டு அப்பத்துக்காக என்னமோ அவன் செஞ்சிருவான். அதனால் இந்த முகதாட்சணியம் பண்ணுறவங்களை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முகஸ்துதி பேசுகிறவங்களை குறித்து பொய்யாய் உங்களை சில உசுப்பேத்தி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை இல்லாத சொல்லி உங்களை ரொம்ப பொய்யாய் பாராட்டுகிற மக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 22 வன்கண்ணன். இந்த வன்கண்ணன் அப்படின்னு சொன்னால் பொறாமப்படுறவன். அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறான். அவன் செல்வன் ஆகிறதுக்கு பதறுகிறானா. அப்படிப்பட்டவனுக்கு செல்வம் கிடைக்கவே கிடைக்காது. பொறாமை ஒரு எலும்புரிக்கு அவன் வறுமை தான் கிடைக்கும். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கணும் கடிந்து கொள்கிறவன் தான் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். முகஸ்துதி பேசாத, ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஒரு ஆளை பார்த்து முகஸ்துதி பேசிகிட்டே இருக்கிறவங்க தான் ஆட்கள் நமக்கு பிடிக்குது. எப்போ பார்த்தாலும் நம்மளை பாராட்டுறவங்களுக்கு தான் நம்ம பிடிக்குது. ஆனால் கடிந்து கொள்கிறவங்க பிடிக்கிறது நமக்கு அவங்கள விரும்புறது இல்லை. நம்ம கடிந்து கொள்வது விரும்புறதில்லை, பாராட்டுகளை தான் விரும்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பாராட்டுகளை தான் நிறைய நேரங்களில் நம்மளை கடிந்து கொள்ளாமல் நம்மகிட்ட வேலை வாங்கிறதுக்காக முகஸ்துதி பேசுகிறவங்க இருக்காங்க. அதாவது அவங்க காரியம் ஆகணுங்கிறதுக்காக. ஆனால் கடிந்து கொள்கிறவங்க அவங்க காரியம் ஆகணுங்கிறத கவனமாக இருக்க மாட்டாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த நபர் நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. ஒரு நபரிடத்திலிருந்து வேலை வாங்கி கொள்வது எனக்கு முக்கியம் அல்ல. என்னோடு கூட இருக்கிற ஒரு நபர் நன்றாக இருக்கணுங்கிறது எனக்கு முக்கியம். நன்றாக இருக்கணும்னா கடிந்து கொள்வாங்க. அந்த ஆளை பயன்படுத்திக்கணும்னா முகஸ்துதி பேசுவாங்க. கடிந்து கொள்கிறவனை நீங்கள் எப்போவுமே வெறுக்காதீங்க. கடிந்து கொள்கிறவன் தான் முக்கியமாக அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அவங்களே ஏமாற்றிட்டு ஒரு ஆவிக்குரிய பெற்றோரையோ அல்லது தன்னுடைய பௌதிக பெற்றோரையோ தன்னுடைய பெற்றோரையோ ஆவிக்குரிய பெற்றோரையோ அல்லது தனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களையோ கொள்ளையிட்டு துரோகம் இல்லைன்னு சொல்கிறவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழனா வேண்டாம். பெருநெஞ்சன், பேராசக்காரன், அவன் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புறவன் மூடன் நடக்க ஆனால் நாணமாக நடந்தீங்கன்னா ரட்சிக்கப்படும். தன் இருதயத்தை நம்பாதீங்க. அடுத்தவங்களோடு கூட கொஞ்சம் பேசுங்க. ஆலோசனை கேளுங்க. தரித்திரனுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. நீங்கள் தர்மம் செய்கிறதுனால நீங்கள் தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கு தான் சாபம் வரும். ஏழைகளை பார்த்தீங்கன்னா உதவி செய்யுங்க. துன்மார்க்கர் எழும்போது மனுஷர் மறைஞ்சிக்கிறாங்க, ஆனால் அவங்க அழியும் போது நீதிமான் பெருகுவாங்க. துன்மார்க்கர்கள் அழிந்து போவார்களாக. ஆமாம், நம்ம டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுவோம். அவன் நீதிமான்கள் பெருகுவார்களாக, துன்மார்க்கர்கள் குறைந்து போவார்களாக. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய பட்டணத்திலையும் நல்ல நம்முடைய அதிகாரிகள், நம்மை ஆளுகிறதான ராஜாக்கள், நம்மை ஆளுகிறதான ஆளுநர்கள், நம்மை ஆளுகிறதான பிரதம மந்திரி, நம்முடைய ஜனாதிபதி, நம்முடைய முதலமைச்சர்கள், நம்முடைய மத்திய மாநில அமைச்சர்கள், நம்முடையதான எல்லா நிர்வாக தலைவர்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. குடிமக்களும் நல்ல நீதிமான்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நீதிமான்கள் பெருகினால் அவன் துன்மார்க்கர்கள் எல்லாம் மறைஞ்சிக்குவாங்க. அவன்லாம் அடக்கி வாசிப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நீதிமான்களாக இருந்து அநேக நீதிமான்களை உருவாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பானா. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், நான் நீதிமானாக இருந்தோமானா நம்ம எதிர்கொள்வது ரொம்ப எளிது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அது மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம நீதிமானாக இருந்தால் நம்ம யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, குற்றச்சாட்ட முடியாது. நம்ம தலைக்குனிவு நமக்கு தேவையில்லை. இருவழியில் நடக்கிறதான ஐஸ்வர்யவானை விட நேர்மையாக நடக்கிறதான தரித்திரன் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அநியாய வட்டி என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறவன் என்ன செய்கிறான்னா பெரிய சொத்தை பெருக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அது அவன் சேர்த்து வச்சதெல்லாம் தரித்திரனுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆகையினால் என்ன பாவமாக இருந்தாலும் கர்த்தர்ட்ட அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அதை விட்டு விடணும். அறிக்கை செய்யணும், அப்புறம் திரும்ப அந்த பாவத்தை தொடரக்கூடாது. அப்போ தான் தேவனிடத்துலேருந்து இரக்கம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஏழைக்கு இறங்காதவனுக்கு அநேக சாபங்கள் வரும். ஆகையினால் தரித்திரனுக்கு என்ன செய்யணுமா, நம்ம கொடுக்கறதுனால ஒரு நாள் நம்ம குறைவுபட்டு போயிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆமேனப்பா தைரியமாக இருக்கத்தக்க அளவிற்கு நாங்கள் நீதிமான்களாக எல்லா விதத்தில் கையில் சுத்தம், வாயில் சுத்தம், கர்த்தாவே நடக்கையில், பார்வையில், செயலில் ஆமேனப்பா நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக நீதிமான்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வேத பிரமாணத்தின்படி நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. வேதத்தை கெடாதபடிக்கு தன் செவியை விளக்கருடைய ஜப அருவருப்பானு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. நாங்கள் கர்த்தாவே வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாய் காணப்பட உதவி செய்தலும் அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்காமல் அறிக்கை செய்து உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாய் காணப்பட அவன் பாவத்தோடு வாழாதபடிக்கு அந்தந்த நாளில் அப்போ சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட தேவரின் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வான்மாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமீன். அதே போல் அப்பா இருதயத்தை கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் நம்பாதபடிக்கு நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையுடையவர்களாய் காணப்பட நீர் கிருபை தருவீராக. ஆவியானவரே ஏழைக்கு ஆமீனப்பா இறங்குகிற இரக்கத்தை அந்த சுபாவத்தை நீர் எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே ஆமேனப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளும் எங்களுக்கு இப்படிப்பட்டதான சுபாவங்களை எங்களுக்கு தந்து உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.